ஒரு தலைமுறை கர்த்தர் எதுக்கு தேடுறாரு? யங் ஜெனரேஷன் முதிர்ச்சி அடையணும். எதுக்காக அப்படின்னா, ராஜ்யங்களை கீழ்ப்படுத்துகிற சின்ன சின்ன ஃபேமிலி மேட்டர்ஸ் எல்லாம் நீங்களே டீல் பண்ணுங்க. அதுக்கு தான் கர்த்தர் பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்துருக்காரு. ஆண்டவரே நீங்க வந்து டீல் பண்ணுங்க, நீங்க வந்து ஆண்டவர் சொன்ன நான் பார்த்து சில பேர் ஆண்டவரே என் பிள்ளையை நீங்க தான் வளர்க்கணும். அது எதுக்கு உங்ககிட்ட கொடுத்தாரு? கேப்ரியல் கிட்ட கொடுத்துருப்பாங்க. தூதனை சொன்னேன், நம்ம வளர்க்கணுன்றதுக்காக தான் நம்ம கிட்ட கொடுத்துருக்காரு. வளர்க்க கிருபை கேட்டு வளர்க்கலாம். அல்லேலூயா. நீங்க வளர்த்துக்கோங்கப்பா அப்படி நம்ம தூங்க முடியுமா? பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். கடைசி காலத்துல பிள்ளைகளை பிசாசு டார்கெட் பண்றான். பிள்ளைகளுக்கு எப்பா தம்பி நீ ஆண் பிள்ளைப்பான்னு அவனுக்கு சொல்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப ஒரு ஆண் பெண்ணை தான்ப்பா நேசிக்கணும்னு சொல்ற கட்டாயத்துக்கு வந்துட்டோம். இப்ப கர்த்தாவே நீர் பார்த்துக்கொள்ளும், தூங்க முடியாது. அல்லேலூயா. சில்லற விஷயத்த கீழே இருக்கிறவங்கள அலாட் பண்ணு, பெரிய விஷயத்த பெரியவர்கிட்ட கொண்டு வா. இப்ப நான் சொல்றேன், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அல்லேலூயா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அவங்க எனக்கு விரோதமா பண்றாங்க, விரோதமா தான் பண்ணுவாங்க. ஏன்? ஆண்டவர் சொல்றார், முதல்ல உங்களை எதிர்த்தானா, முதல்ல என்ன அவன் எதிர்த்துட்டான். உலகம் நம்மை நேசிக்காது, உலகம் நம்மை வெறுக்கும். அப்ப அந்த ஆட்டிடியூட் பைபிளை படிச்சுட்டோம்னா அது நம்மளை வெறுத்துச்சுன்னா கஷ்டமா இருக்காது. ஓ இது நேச்சுரல். இப்ப நாய் குலைச்சிச்சுன்னா நீங்க போய் வீட்டுல போய் ஆண்டவரே நாய் குலைக்குதப்பா, நாய் குலைப்பா அப்படின்ட்டு போயிருவீங்கல்ல. அந்த மாதிரி தான் சின்ன சின்ன விஷயங்களை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மேல் தான் அபிஷேகத்தை வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. பாட்டு பாடுறோம்ல, ராஜாக்களாக லேவியராக பாடணும் இல்ல, என் ராஜாக்களா வச்சிருக்காரா? சின்ன சின்ன விஷயம் நம்ம முடிப்போம். பெரியவர்கிட்ட எதை கொண்டு வரணும்? ஆண்டவரே தேசத்தை பாருங்கப்பா, யுத்தம் நடக்குது, அங்க பாருங்கப்பா மனுஷன சாக. bring some solid thing to the Lord. மோசே கிட்டே பெருசுதான் கொண்டு வரணும்னா மோசேயிலும் பெரியவர்கிட்ட. அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றேன், இதுக்கப்புறம் let's deal some big things. அல்லேலூயா. இதுக்கப்புறம் நம்ம ஆவிக்குரிய மண்டலத்தில் சில பெரிய பெரிய காரியங்களை செய்வோம். சும்மா சின்ன காரியத்தை நம்ம எல்லாருக்குமே ஒரு பாட்டு தெரியும். அதை நாங்கள் சமீபத்தில் ஒரு ஊழியக்காரர் பாடி கேட்டேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, நீர் பெரியவர் தெரியுமா உங்களுக்கு, அற்புதங்கள் செய்பவர். அதை வந்து இங்கிலீஷ்ல ஒரு ஊழியக்காரர் பாடுறார். For you are great, you do miracles so great, there is no one else like you. இப்போ தமிழ்ல எடுக்கணும். அந்த ஊழியக்காரர் எப்படி எடுத்தாருன்னா, நாங்க எப்படி எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீர் பெரிய அப்படி எடுப்பாரு நான் நினைச்சேன். அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது அவர் எப்படி எடுத்தானா, பெரியவர் அப்படின்னு எடுத்தார். அதாவது நெடில எங்க போட்டார்னா பெருசுல போட்டார். நீர் பெரியவர்னு இல்ல, நீர் பெரியவரை விட பெரியவர். அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல. அது பாடும் போது என் கை தூக்குது. ஏன்னு தெரியல, ஏன் கை தூக்குன? ஏன்னா நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. நீங்க ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. அல்லேலூயா. முதல் விஷயம் ஜெபம் பண்ணுங்கள். பிரேயர் தான் ஃபர்ஸ்ட் கீ. ப்ரே பண்ணுங்க. ஏன்னா பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லி, கர்த்தரிடத்தில் வேண்டுங்கள், யார் கொடுப்பாரோ பெரியவர் கொடுப்பார். பெரியவர் இடத்துல கேளு, கேட்டா அவருக்கு விதை நமக்கு மழை. அல்லேலூயா. கர்த்தர் கொடுப்பார், நிச்சயம் கொடுப்பார். ஜெபம் தான். ஏன் இந்த பிரேயர் இஸ் வெரி பவர்ஃபுல் நான் சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறோம், நம்ம சொல்லுவோம்ல, ஆண்டவரே உங்களால கூடாது ஒண்ணுமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லியிருக்காரு, உங்களால கூடாது ஒண்ணும் இல்லை. எத்தனை பேருக்கு அந்த வசனம் தெரியும்? How many of you know? கர்த்தர் சொன்னார், என்னால எப்படி கூடாதது ஒன்றும் இல்லையோ உங்களாலும் கூடாதது ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அது எப்படி? நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா, எலியான்னு ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறோம். எலியாவின் நாட்கள்ல பஞ்சம் உண்டாயிடுச்சு. பஞ்சம் வந்த உடனே கர்த்தர் சொன்னாரு, நீ எங்க போயிடணும்? கேரித்தாட், ஒளிஞ்சுக்கோ. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கர்த்தர் ஒளிஞ்சுக்க சொன்னான்னா போய் ஒளிஞ்சுக்கணும். ஆமென். ஒளிஞ்சுக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அழகாக கொண்டு வந்து முன்னாடி நிறுத்திடுவார். அல்லேலூயா. இப்போ பைபிளில் வாசிக்கிறோம், ஒளிஞ்சுக்கிட்டாரு, திருப்பி கர்த்தர் கொண்டு வராரு, மேலே கர்மேலுக்கு ஏறுறாரு, பெரிய ஒரு ரிவைவல் நடக்குது.
எல்லாரையும் வெட்டி சாய்க்கிறாரு. அல்லேலூயா. ஒரு ஒரு பவர்ஃபுல் பிரேயரை எலியா மேல பண்றாரு. இதுதான் நமக்கு தெரியும். ஆனா யாக்கோபு எழுதுறாரு, ஏன் புதிய ஏற்பாட்டை கிறிஸ்தவர்கள், விசேஷமாக ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் வாசிக்கணும்னு வலியுறுத்துறோம் அப்படின்னா, நியூ டெஸ்டமெண்ட் தான் மனிதன் பார்க்காததை, மறைவில் நடந்தவைகளை வெளியே கொண்டு வர விஷயம். கர்மேல நின்று அவர் ஜெபிச்ச ஜபம் தான் பழைய ஏற்பாட்டில் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆனா அறைகளுக்குள்ள, கேரி தாற்றண்டையில, விதவையின் வீட்டுக்குள்ள அவர் ஜெபித்த அந்த ரங்க ஜபங்களை யாக்கோபு எழுதுகிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த இடத்துல யாக்கோபு வாசிச்சீங்கன்னா 5ஆம் அதிகாரத்துல நமக்கு தெரிஞ்ச வசனம், பழக்கப்பட்ட வசனம் 5:17, எலியா நம்மை போல. என்ன சிஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கும் போது நரம்பெல்லாம் புடைக்குது. வீட்டுக்கு போனா நான் வத்த குழம்பு வைக்கணும், மீன் குழம்பு வைக்கணும், அப்படிதான் நமக்கு தோணுது இல்ல? என் பிரச்சனை அதுவாயிருது. பைபிள்ல நான் எலியா, ஏன்னா நம்ம எலியாவை பார்த்தோன்னு நினைக்கிறோம் அதெல்லாம் எலியாவால் தான் போக முடியும், அதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா, எலியா அவர் ஒரு பெரிய ஆள்ப்பா, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம ஒதுக்கிடுவோம். அப்படின்னு நம்ம இதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு தள்ளி வந்துருவோன்றதுக்காக தான் யாக்கோபு ரெடியா கிளியரா ஆரம்பிக்கிறார் எழுதும் போதே. எலியா ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் கிடையாது, உங்களையும் என்னையும் மாதிரி ஆர்டினரி. அல்லேலூயா, ஹி இஸ் an ஆர்டினரி. நம் பட்ட வேதனைகள், நமக்கு இருந்த பாடுகள், நமக்கு இருந்த டவுட்ஸ், நமக்கு இருந்த டிப்ரெஷன் எல்லாமே எலியாவுக்கும் இருந்துச்சு. ஆனா இப்படி பாடுள்ள மனுஷன் பவர்ஃபுல் மனுஷனாய் மாறினான். எப்படி என்றால் அவன் ஜெபத்தினாலே. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, நம்ம போல பாடுள்ள மனுஷனா இருந்தோம், மழை பெய்யாதபடிக்கு எப்படி ஜெபிச்சாராம்? அவர் ஜெபிச்ச 3 வருஷம் 6 மாசம் முன்மாரியும் கிடையாது, பின்மாரியும் கிடையாது. ஏன்னா வானத்தை அடைக்கும்படி எலியாவின் ஜெபம். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், ப்ரேயர் ரிவைவலுக்காக நம்ம ஜெபிக்கலாம், தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஆனால் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், ப்ரேயர் ஆல்வேஸ் ஹேஸ் டு பி அலைன்ட் வித் த வில் ஆஃப் காட். ஆமென். நான் ஜெபிக்கிறேன், கர்த்தர் பதில் தர மாட்டேங்கிறாரே அப்படின்ற கேள்வி அநேக கிறிஸ்தவர்களுக்கு உண்டு. ஆனால் நான் என்ன சொல்வேன்னா, எப்படி தண்டவாளத்துக்கு ரெண்டு இருக்கோ அதுக்கு மேலே தான் என்ன போக முடியும், ரயில் போகும். அப்படிதான் ஆண்டவருடைய சித்தம் ஒரு பக்கம் இருக்கும்போது நம்ம ஜெபம் இந்த பக்கம் இருந்தா கண்டிப்பா நிறைவேறது கஷ்டம். எலியா கிட்ட கர்த்தர் சொன்னார் மழை வராது அப்படின்னா, எலியா எப்படி ஜெபிச்சார்னா, மழை வரணும்னு ஜெபிக்கல, மழை வரக்கூடாதுன்னு தான் ஜெபிச்சார். ஒருவேளை எலியா ஜெபிக்கிறது யாரோ ஒருத்தர் இப்படி ஒட்டி கேட்கறான்னு வச்சுக்கோங்க, எலியாவை பெரிய தீர்க்கதரிசி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். எலியா உள்ள ஜெபிக்கிறார், மழை வரக்கூடாது, மழை வரக்கூடாது. நீ யோசிச்சு பாருங்க, பஞ்சத்துல ஜனங்க கஷ்டப்படும் போது யாராவது ஒருத்தர் கேட்டிருந்தா எலியாவை எவ்வளவு தப்பா நினைச்சுப்பாங்க. என்ன ஜெபிக்கணும்? கஷ்டப்படுற ஜனங்களுக்கு என்ன ஜெபிக்கணும்? மழை வரணும்னு ஜெபிக்கணும். ஆனா மழை வரக்கூடாதுன்னு அவர் ஜெபிச்சார். ஏன்னா அதுதான் வில் அலைன்டு பிரேயர். அல்லேலூயா. ரிவைவல் வரணும்னா வில் அலைன்டு பிரேயர் இருக்கணும். எழுப்புதல் வரணும் அப்படின்னா தேவ சித்தத்துக்கு ஒத்த ஜபங்கள்லாம் படிப்பேன். அப்படி படிக்கும்போது நைட்டு, ஆண்டவரே ஒரு ஆசை, அதில் படிக்கும்போது ஒரு வார்த்தையை படித்தேன், லார்ட் ஐ வாண்ட் டு பி an echo of your voice. நான் ஒரு எக்கோவா இருக்கணும். இங்கிருந்து மலை மேல இருந்து ஒருத்தர் ஜீசஸ் அப்படின்னு கத்துனா அந்த மலையில என்ன கேட்கும்? ஜீசஸ் 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 ஜீசஸ். இங்க ஒரு ஜீசஸ் அப்படின்னு கத்துனா அங்க மோசே 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 மோசேன்னு கேட்குமா? கேட்டா அது எக்கோ இல்லை, எவரோ பின்னாடி இருந்து கலாய்க்கிறான்னு அர்த்தம். எக்கோனா என்னன்னா, அங்க தேவன் மழை வரக்கூடாது அப்படின்னு பரலோகத்திலிருந்து சொன்னார்னா, எலியா மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது மழை வரக்கூடாது ஜெபிக்கணும். அல்லேலூயா. இங்க மழை வரணும் மழை வரணும் மழை. ஆண்டவர் சொல்ல, இவனை பாத்தியா, இவன் நக்கல் பண்ணிட்டு இருக்கான், நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அவன் என்ன சொல்லிட்டு இருக்கான். உண்மையா இல்லையா? அந்த வில் அலைன்டு பிரேயர் என்ன பண்ணும்னா, சயின்ஸ், அடையாளங்கள், வானத்தை அடைச்சு வைக்கிறார். அடுத்த வரி வாசிப்போம், ஏன் சோகத்தோட முடிக்கணும், நல்லா முடிக்கலாம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இதை நான் எப்படி சொல்வேன் தெரியுமா? மறுபடியும் ஜெபம் பண்ணினான். இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, then he prayed அப்படின்னா அந்த இடத்துல ஏன் மறுபடியும் போட்டான்? இப்போ மாத்தி ஜெபம் பண்றார். அல்லேலூயா. என்ன ஏன் மாத்துனீங்க? இல்ல ஆண்டவர் மனம் மாறிட்டார். ஏன் தம்பி மாத்திட்ட? இவ்வளவு நேரம் மழை வரக்கூடாதுன்னு ஜெபிச்ச,
அப்படிதானே ஜெபிக்கணும். இந்த ஜனங்கள்லாம் சாகணும். ஒரு சில பேர் அப்படி இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சாகணும். சில பேர் என்கிட்ட பேசும்போது ஒரு சகோதரி சொல்றாங்க, என் புருஷன் செத்துட்டா நல்லா இருக்கும், ஆனா இல்ல தெரியாம சொல்லிட்டேன். அவர் என் டிவோர்ஸ் கேட்கிறாரு என்கிட்ட. நான் நினைச்சேன் இப்படி இருந்தா டிவோர்ஸ் கேட்காம அப்படியே மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். உண்மை அப்படிதான், அப்படிதான் இருக்காங்க. ஏன் எலியா டக்குன்னு நல்லா தானே போயிட்டு இருந்தீரு, விட அள்ளிட்டு இருந்த ஜனங்க அப்படின்னு இல்லாம ஏன் மாத்தின? இல்ல, அப்பா மனம் மாறிட்டாரு, என் அப்பா மனம் மாறிட்டார். மறுபடியும் ஜெபம் பண்ணினான். என்ன ஜெபம் பண்ணினா? அந்த இடத்துல எவ்வளவு அழகா இருக்கு பாரு. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். The sky sent down the rain. வானம் பொழிந்துருச்சு. அப்படியே என்ன அர்த்தம்? இப்படி ஜெபத்தினால வானத்தை இப்படி பிடிச்சு வச்சிருக்காரு எலியா. ரிவைவல்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? வில் அலைன்ட் பிரேயர். வில் அலைன்ட் பிரேயர். அந்த ஒரு ஜெபம் இருந்தா வானம் மழையை பொழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க என் பிரேயர் அப்படி மாறணும்? நான் உங்க எக்கோவா மாறணும். என் ஜெப அறையில நான் பேசுகிற வார்த்தை அல்லப்பா, நீர் உங்கள் இருதயத்தில் நினைக்கிறத நான் என் ஜெப அறையில சொல்லிக்கிட்டு இருக்கணும். உம்முடைய நினைவுகள் என் வார்த்தைகளாய் மாற வேண்டும். நீர் சொல்லுகிற கட்டளைகள் என் உச்சரிப்பாய் மாற வேண்டும். A prayer has to be an echo of the word, echo of the will. நான் அப்படி எக்கோ பண்ணணும். அப்படி பண்ணதுனால தான் வானம் அடையுது, வானம் திறக்குது. இந்த மனுஷன் என்ன தூரத்துல இருந்து எலியா பார்த்தா, இந்த மனுஷன் பலே கில்லாடியா இருப்பாரு போலியாப்பா, இந்த ஆளு வானத்தை அடைக்கிறாரு, வானத்தை திறக்கிறாருப்பா அப்படின்னா எலியா சொல்வார், நான் பெரிய ஆள் இல்லைங்க, பெரியவரோடு சேர்ந்து பெரியவர் பக்கத்துல நின்று அவர் சொல்றதா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ன இவர் பெரிய ஆளா இருப்பார் போல, வானத்துல இருந்து அக்கினி இறக்கிட்டாருன்னா எலியா சொல்வாரு, நான் பெரிய ஆள் இல்ல, பெரியவர் பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். உம்மோடு இருப்பது என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வது என் இதயத்தின். எந்த கிறிஸ்தவர்கள் கர்த்தருக்கு தேவை? முதிர்ந்தவர்கள். அல்லேலூயா. நான் நினைச்சது நடக்கணும் இல்ல, நான் இதை அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும்போது கர்த்தர் யாரை நிரப்புவார் தெரியுமா? யார் தாம் பாத்திரத்தை காலி பண்றாங்களோ ஊற்றிடுங்க உங்களை ஒவ்வொரு முறையும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறையும் உலகத்துல வாழும்போது நம்ம நிறைய விஷயங்களால் நிரப்பப்படுறோம்ல. அப்ப தேவ சமூகத்துக்கு வரும்போது ஒவ்வொரு முறையும் you have to pour yourself. அதனாலதான் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்க போறீங்கன்னா உங்க பிரேயர் எப்படி ஸ்டார்ட் ஆகணும் தெரியுமா? by pouring you yourself. அல்லேலூயா. அவ உடைச்சு ஊத்துறா, மொத்தமா காலி பண்றா. அதாவது திறந்து ஊத்திருந்தா கூட 80% ஊத்திட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சிருக்கலாம். உடைச்சிட்டானா ஒண்ணுமே மிச்சம் அங்க இருக்க, உடைக்கணும். அல்லேலூயா. உடைத்து விட்டீங்கன்னா, ஊற்று விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை பின்மாறி மழையினால் நிரப்புவார். அல்லேலூயா. ஆமென், ஆமென். நம்புறீங்களா கர்த்தர் அப்படி செய்வார்னு? அல்லேலூயா. பிரேயர் தான் ரிவைவலுக்கான ஃபர்ஸ்ட். அது சும்மா பிரேயர் கிடையாது, வில் அலைன்டு பிரேயர். தேவ சித்தத்துக்கு ஒத்த ஒரு ஜெபம். ரெண்டாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் உபாகமம் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஒரு 2 வசனத்தை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிக்க போறோம். தேங்க்யூ ஜீசஸ். 11, 14 வாசிக்கலாம். நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படி நான் ஏற்ற காலத்தில், எல்லாரும் சத்தமா இந்த வார்த்தையை சொல்லாமா? ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன் மாறியையும் பின் மாறியையும் பெய்ய பண்ணி. அல்லேலூயா. இந்த பிளெஸ்ஸிங் இங்க சொல்லப்பட்டிருக்க பிளெஸ்ஸிங், தானியம், திராட்சரசம், அல்லேலூயா, இங்க சொல்லப்பட்டிருக்க எண்ணெய், இங்க முன்மாறி பின்மாறி, இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா இந்த அதிகாரத்தை 14 நீங்க இங்க வாசிச்சுட்டு இருக்கீங்களே, அப்படியே குடுகுடுன்னு 1ஆம் வசனத்துக்கு ஓடி போய் வாசிச்சு பாருங்க. அப்படியே 1ஆம் வசனம் உபாகமம் 11:1 வாசிச்சோம் அப்படின்னா, நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து, லவ் பண்ணு. அல்லேலூயா. அன்பு கூர்ந்து. 2வது, அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் கை. ஐயோ, படிக்கவே கஷ்டமா இருக்கே, எப்படி சிஸ்டர் கை கொள்றது? நீங்க கேட்கணும்.
கரெக்டா இல்லைங்களா? படிக்கவே இதுவும் அதுவும் நிறைய வாலிபர்கள் எங்ககிட்ட, நான் வி ஸ்பீக் லாட் வித் யூத்ஸ் பர்சனலாக பேசுவோம். கிறிஸ்தவ ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்றீங்கக்கா, இது பண்ணாதுன்றீங்க, அது பண்ணாதுன்றீங்க, இது போடாதுன்றீங்க, அது பண்ணாது. டூ மச் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன். நான் சொல்லுவேன், தட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன், தட் இஸ் ப்ரொடெக்ஷன். அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிற பாதுகாப்பு. அல்லேலூயா. நீங்க அந்த வட்டத்துக்குள்ள இருந்து நீங்க, அதான் என்னாகும் புத்தகத்தை நம்ம வாசிப்போம். நம்ம பீலேயாமை வச்சு கர்த்தர் சபிக்க சொல்றாரு. ஆனா பீலேயாமால என்ன பண்ண முடியல? இப்ப யோசிச்சு பாருங்க, பீலேயா மேல இருந்து பாக்குறாரு. நீங்க அப்படியே கற்பனை பண்ணுங்க, அந்த ஜனங்களுக்கு நேரா சாபத்தை அனுப்பணும். ஆனா அந்த எல்லைக்குள்ள அவரால் என்ன பண்ண முடியல? சாபத்தை அனுப்ப முடியல. கர்த்தர் அதை ஆசீர்வாதமா மாத்துறாரு. இப்ப பீலேயாம் இதை தெரிஞ்ச உடனே நம்ம பைபிள் படி நம்ம என்னாகமம் வரையும் வாசிச்சிருந்தோம்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம்? முடியலன்னு அவர் போயிட்டாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா பீலேயாம் சும்மா போகும்போது, அதனால்தான் புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும்னு சொல்றது. பழைய ஏற்பாட்டில் எதெல்லாம் ஹைட் பண்ணியிருந்ததோ அதெல்லாம் நியூ டெஸ்டமென்ட் நமக்கு வெளிச்சம் போட்டு காமிக்கும். நியூ டெஸ்டமென்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். முதிர்ச்சி அடையணும். வளர்றதுக்கு பழைய ஏற்பாடு, முதிர்றதுக்கு நியூ டெஸ்டமென்ட் தான். அப்பதான் நியூ டெஸ்டமென்ட்க்கு வந்தாதான் பாடுகள் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டராகவே இருக்கு. ஏன்னா பவுலை பார்க்குறோம், அந்த மனுஷன் என்னங்க 40 அடி வாங்குறாரு, சும்மா ஜம்மன் நிற்கிறாரு, துரத்தி வெளியே போய் கொண்டு கல்லடி. ஸ்தேவான் அப்படிதான் பண்ணாங்க, இவரையும் அப்படிதான் கல்லடிச்சாங்க. ஆனா பைபிள் சொல்லுது, அத்தனை கல்லடியும் வாங்கிட்டு மனுஷன் எழுந்து தூசி தட்டிட்டு உள்ள நடந்து வர்றாரு. பாடுகள் நமக்கு லகுவாய் தெரியும். எப்ப தெரியுமா? இந்த மாதிரி தேவ மனிதர்களை பார்க்கும்போது. இப்ப உள்ள அனுப்ப முடியல. எதை அனுப்ப முடியல? சாபத்தை உள்ள அனுப்ப முடியல. உடனே பீலேயாம் என்ன சொல்லி கொடுத்துட்டு போனா தெரியுமா? நம்ம உள்ள போக முடியாது, ஆனா நீ அவனை வெளியில கொண்டு வாங்க. ஏன் மோவாபோட நாங்க போய் ஒரு டீ குடிச்சா என்ன தப்பு? அல்லேலூயா. நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன், என் கூட இருக்கவன் ஸ்மோக் பண்ணுவான், நான் டீ தான் குடிப்பேன், என்ன தப்பு? அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட உடனே பைபிள் சொல்லுது, நம்ம கேடகம் என்ன தெரியுமா? சால்வேஷன். நம்மை சுற்றி இருக்கிற கேடகம் சால்வேஷன். அப்ப இந்த சால்வேஷனை தாண்டி வந்து சத்ரு அட்டாக் பண்ண முடியாது. ஆனா சத்ரு என்ன பண்ணுவான் தெரியுமா? அதுல இருந்து வெளியில வா. அல்லேலூயா. நம்ம ஒருத்தரை நேசிச்சோன்னா நமக்கு அவங்க சொல்றதை கேட்கறது கீழ்ப்படிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சொல்றேன். அந்த பையன் சொல்லுவான், அவங்க அம்மா சொல்லுவாங்க இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணாதீங்கன்னா அவ கேட்க மாட்டா. ஆனா அவன் சொல்லுவான், எனக்கு நீ இப்படி ட்ரெஸ் பண்ணாதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். உடனே அவ ட்ரெஸ்ஸை மாத்திருவாளே. ஏன்? லவ்னு சொல்றாங்க, ஒரு உலக பிரகாரமான. ஏன் அப்படி பண்ண? எனக்கு அவனை பிடிக்கும், அவன் சொன்னா நான் கேட்பேன் அப்படி சொல்லுவாங்கல்ல. அதனால ஃபர்ஸ்ட் எப்பவுமே நீங்க பைபிளை பாருங்க, கற்பனை கை கொள்றதை பத்தி போட்டா பைபிள் எப்பவுமே லவ் தான் ஃபர்ஸ்ட் போடும். நீ நேசிச்சனா உனக்கு அது ரெஸ்ட்ரிக்ஷனா இருக்காது. நீ ஆண்டவரை நேசிச்சனா ஏன் இப்படி சொல்றாரு, ஏன் இதை பண்ற அப்படி இருக்காது. அவன் உள்ள வர முடியாதுன்னு தெரிஞ்சுதான் அவன் சொல்லிட்டு போனான், உள்ள போக முடியாது ஆனா வெளியே கொண்டு வா. வெளியே வந்தவன் எல்லாம் செத்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இட் இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்ஷன், இட் இஸ் a protection. ரெண்டாவது, எழுப்புதலை சபைகளும் தேசமும் கண்டுகொள்ளணும்னா ஜபம் மட்டும் பத்தாது, ஜபத்தோட ஒண்ணு செய்யணும், கீழ்ப்படிதல். யோவேல் 2ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுக்கு முந்தைய வசனங்கள்லாம் வாசிச்சுங்க. எல்லாரையும் கூட்டுங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, ரிவைவல் எப்ப வரும்னா, எப்ப பின்மாறி மழை பெஞ்சிருக்கு வாசிச்சோன்னா அது எங்கெல்லாம் வந்ததுன்னா, ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். ஒரு ஒன்னஸை பார்த்துட்டா ஹெவன் இறங்கி வந்துடும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, 2-3 பேர் இருந்தீங்கன்னா நான் வந்துடுறேன்றார் ஆண்டவர். ஏன்னா எங்க 2 மனிதர்கள் 3 மனிதர் ஒருமனப்பட்டாங்களோ அங்க கர்த்தர் மழையை கொடுப்பார். உங்க வீடு வறட்சி இருக்கா? உங்க வீட்டுல பஞ்சம் இருக்கா? உங்க வீட்டுக்குள்ள போராட்டங்கள் இருக்கா? நான் சொல்லுவேன், உங்க வீட்டுல 2-3 பேர் சேர்ந்து ஒருமனப்பட்டு ஜெபம், ஒருமனப்பட்டு கர்த்தரை தேடு. ஒன்னஸ் இருந்துச்சுன்னா அந்த வீட்டுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டார். அந்த வீட்டுக்குள்ள இயேசு வந்தார்னா அந்த வீட்டுக்குள்ள எந்த குறைவும் இருக்காது. அல்லேலூயா. கணவன் மனைவி ஜெபிங்க, மாமியார் மருமகள் ஜெபிங்க, பிள்ளைகள் சேர்ந்து ஜெபிங்க. அல்லேலூயா. நீங்க சேர்ந்து ஜெபிச்சு பாருங்க, உங்க வீட்டில் இருக்கிற எல்லா பஞ்சம், கடன், வறுமை, எல்லாம் வியாதி எல்லாத்தையும் கர்த்தர் மாற்றுவார். அந்த ஜெபத்தோடு கர்த்தர் சொல்றாரு, கீழ்ப்படி. கர்த்தர் சொல்லிட்டாரா? கீழ்ப்படுகிறவருக்காக கர்த்தர் செய்வார். போம் மோசே, எலியா போய் கேரியத்துல இரு, போய் கீழ்ப்படிஞ்சார், கேள்வி கேட்கல. அல்லேலூயா.
போய் அந்த விதவை கிட்ட வாங்கி சாப்பிடு. நான் ஒரு தீர்க்கதரிசி, நான் விதவை கிட்ட வாங்கி சாப்பிடுறதா? அப்படி அவர் கேட்கல, கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்படி செய்த மனிதனை கொண்டுதான் கர்த்தர் ஒரு எழுப்புதலை அந்த நாட்களில் கொண்டு வந்தார். இன்னைக்கும் God is ready to break. வானங்களை உடைத்து, மேகங்களை உடைத்து, கனமழையை கொண்டு வர கர்த்தருக்கு எபிலிட்டி இருக்கு, அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. அதை ரிசீவ் பண்ற வெஸ்ல தான் கர்த்தர் தேடுறார். அந்த ரிவைவல், அந்த மழையை, பின்மாறி மழையை பெற்றுக்கொள்ளுகிற நிலத்தை நான் நம்புறேன். இந்த பின்மாறி மழை வந்துருச்சுனாலே அடுத்த அறுவடை வந்துருச்சுன்னா அர்த்தம். 2ஆம் அதிகாரத்துல பின்மாறி மழை வந்த உடனே 5000 பேர் வந்துட்டாங்க, அடுத்து 3000 பேர் வந்துட்டாங்க. எழுப்புதல் வரணும்னா மழை வரணும், மழை வரணும்னா அல்லேலூயா நான் செபிக்கணும், நான் கீழ்ப்படியணும். அல்லேலூயா.